எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைரன் எழுதின ஷி வாக்ஸ் இன் பியூட்டி அப்படிங்கிற போம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பேராகிராஃப் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த போம் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, போயட் வந்து ஒரு விமனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த விமன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த விமன் யாரும் இல்லை, அவரோட ஒரு கசினோட ஒய்ஃப் தான் அவங்க. ஸோ ஒரு மேரேஜ்க்கு போகிறாரு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அந்த டைமில் வந்து அந்த பொண்ணை பார்க்குறாங்க. ஸோ அவங்க எந்தளவுக்கு அழகாக இருக்காங்க அப்படிங்கிறத அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க நடந்து வராங்க. ஷி வாக்ஸ் இன் பியூட்டி. அவங்க வந்து அப்படியே அழகோடு நடந்து வராங்க. அந்த அழகு எப்படி இருக்குன்னா, ஒரு நைட் டைமில் உங்களுக்கே தெரியும், நைட் டைம் ஃபுல்லாக டார்க்காக இருக்கும், க்ளவுட்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ அந்த டைமில் ஸ்டார்ஸ்லாம் வெளியே வரும்போது எப்படி அது மட்டும் பிரைட்டாக தெரியும் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு அழகாக இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நைட் டைம் தான். அந்த நைட் டைமில் அந்த பொண்ணு வர்றது, ஸ்டார்ஸ்லாம் நைட் டைமில் ஸ்கையில் வர மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவ்வளோ பிரைட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பைரன் வந்து அவங்களோட பியூட்டியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காம் அண்ட் பீஸ்ஃபுல் பியூட்டி, அது வந்து ஒரு கிளியர் நைட்டில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரைட்னஸ் ஆஃப் டேயில் தெரியறதை விட, அந்த டே டைமில் தெரியறதை விட நைட் டைமில் அவங்க அவ்வளோ பிரைட்டாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் லைட் அண்ட் டார்க்னஸ். ஒரு ஷேட் அதிகமாகவோ இல்லை ஒரு ஷேட் கம்மியாகவோ, எதுவுமே அப்படி ஏதாவது கம்மியாக இருந்தால் கூட அவங்களோட பியூட்டி கம்மியாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்றாங்க. அவங்களோட ஹார்மனி எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப எலகண்ட்டாக, கிரேஸ்ஃபுல்லாக, வெரி அட்ராக்டிவ். ஷி லுக்ஸ் வெரி அட்ராக்டிவ் அப்படின்றாங்க. ஸோ போயட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பியூட்டி வந்து ஒரு ரேர் பியூட்டி, இது வந்து ஒரு ஆர்டினரி பீப்புள்கிட்ட கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃபஸ்ட் ஸ்டான்ஸால். அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்லைட் சேஞ்ச், ஒரு லைட்டான ஒரு லைட் அண்ட் ஷேட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சுன்னா கூட இந்த விமனோட ஃபேஸில் அவங்களோட பியூட்டியை ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபேஸில் அண்ட் அவங்களோட ஹேரில் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, ஒரு சாஃப்ட் லைட் தெரியுது, ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியுறாங்க, அவ்வளோ அழகாக தெரியுறாங்க. அவங்களோட பியூட்டி வந்து நாட் மியர்லி ஃபிசிக்கல். நான் ஃபிசிக்கல் பியூட்டியை மட்டும் சொல்ல, அவங்க இன்னராக அவங்களோட பீஸ்ஃபுல்லான அவங்க மைண்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸில் காமிக்குது அப்படின்றாங்க. அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் பார்த்தோம்னா, அவங்களோட ஜென்டில் தாட்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல்லாக அவங்களோட மைண்டை வச்சுருக்காங்கிறத நமக்கு சொல்லுது. அதனால் அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்றாங்க. அண்ட் போயட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரூ பியூட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளோட இன்னர் குட்னஸ்லேருந்து தான் வருது, அதுதான் நம்மளோட வெளிப்புற தோற்றத்தில் தெரியுது. ஸோ அந்த பொண்ணுக்கிட்டே நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஸ்டான்ஸா 2. அண்ட் ஃபைனல் ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போய்ட் வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறாரு அந்த பொண்ணோட ஸ்மைல், சீக்ஸு, ஃபோர்ஹெட் எல்லாத்தையும். அந்த ஃபீச்சர்ஸ் ஒவ்வொன்றும் கைண்ட்னஸ்ஸை, இன்னசென்ஸ் அண்ட் ஸ்வீட்னஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுன்றாங்க. அவங்களோட ஸ்மைல் எப்படி இருக்குன்னா, ஒரு லவ், ஹார்ட் ஃபில்டு வித் லவ் அண்ட் ஹாப்பினஸ், ரொம்ப ஹாப்பியாக ஒரு லவ்வபுளாக இருக்காங்கிறத அந்த ஸ்மைல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்றாங்க. அவங்களோட ஃபேஸ் என்ன ரிவீல் பண்ணுதுன்னா, ஒரு காம்னஸ் அண்ட் பிரைட்னஸை ரிவீல் பண்ணுது. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்க, ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருக்காங்கிறத அவங்களோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி பைரன் எப்படி வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களோட அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குதான், பட் அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ பியோர் சோல் அண்ட் நோபல் கேரக்டர். அவங்க ஒரு நல்ல கேரக்டராக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு நல்ல எண்ணத்தை மட்டுமே வச்சுருக்காங்கிறத ரிவீல் பண்ணுது அப்படின்னு முடிக்கிறாரு. ஸோ இந்த விமன் வந்து ஃபிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி, மென்டலி, விச் மீன்ஸ் மென்டலி அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான போம். இது எதை பற்றி செலிப்ரேட் பண்ணுதுன்னா, பர்ஃபெக்ட் யூனியன் ஆஃப் எக்ஸ்டர்னல் பியூட்டி அண்ட் இன்டர்னல் குட்னஸ்ஸாக, லைட் அண்ட் டார்க்னஸ் அதை பற்றியும் கான்ட்ராஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. அண்ட் இதிலோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரூ பியூட்டி அப்படிங்கிறது வந்து க்ளோஸ்லி கனெக்டட் வித் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸலன்ஸ். ஸோ நம்ம பார்த்துருப்போம், சில பேர் வெளியே ரொம்ப அழகாக இருப்பாங்க, பட் இன்னராக பார்த்தோம்னா நாட் சாட்டிஸ்ஃபைடு. அவங்க அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருப்பாங்களான்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. சில பேர் வெளியே பார்க்குறதுக்கு மற்றவங்கெல்லாம் பார்த்து பயங்கர அட்ராக்டிவாக இல்லைன்னு தெரிஞ்சாலும், பட் இன்னரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ முக்கியமாக ஒருத்தவங்களோட ஃபிசிக்கல் பியூட்டி வெளியே அவ்வளோ அழகாக தெரியணும்னா அதுக்கு இன்னரும் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொண்ணோட பியூரிட்டி, இன்னசென்ஸ், குட்னஸ் பற்றி சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும்னா அவங்க வந்து ஒரு நோபிள் அண்ட் விர்ச்சுவஸ் சோலாக இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லி இந்த போம் முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த போம் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். நான் கமெண்ட்ஸில் இந்த போமோட எஸ்ஸேவை கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.